வீரநாராயணன் ஏரி. வீரநாராயணன் ஏரி வந்து பராந்தக சோழனால் வடிவமைக்கப்பட்டது. கட்டப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிலப்பரப்பை பார்த்து மேடு பள்ளம் பார்த்து பள்ளமான இருக்கிற பக்கத்தை வந்து தூக்கி அணை போட்ட மாதிரி அணைச்சி இந்த ஏரியை வந்து இந்த இடத்துல நிரப்புறாங்க. பராந்தக சோழனோட வீரர்கள் வந்து போர்க்காலங்கள் இல்லாத சமயங்களில் இந்த வீரநாராயண ஏரியை வந்து வடிவமைக்கிறாங்க. எப்படி வடிவமைக்கிறாங்கன்னா, தாங்கள் வந்து சோர்ந்து போயிடக்கூடாது, எங்களுக்கு ஏதாவது வந்து உடல் வலுவுக்கான ஏதாவது ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து மன்னர்கிட்ட வந்து முறையிடும் போது மன்னரும் ஊர் மக்களும் சேர்ந்து இந்த ஏரியாவில் உள்ள அத்தனை மக்களும் சேர்ந்து இந்த ஏரியை வந்து வடிவமைச்சு இங்கே உள்ள நிலங்களை வந்து உழுது நல்ல நிலமாக விவசாய நிலமாக மாற்றுறாங்க. அந்த விவசாய அத்தனை லட்சக்கணக்கான விவசாய நிலங்களுக்கு இந்த வீரநாராயண ஏரி வந்து தண்ணீர் பாசனம் வழங்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி தண்ணீர் எல்லாம் வடிஞ்சு சிதம்பரம் பக்கம் போயிடும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணியெல்லாம் சிதம்பரம் பக்கம் வடிஞ்சிரும். பிச்சாவரம், பழையாறை இப்படி போய் தண்ணி வடிஞ்சிரும். வீரநாராயண ஏரி வடிவமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இது கட்டப்பட்டது கிடையாது, வடிவமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த தண்ணி எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிட்டு இங்கே உள்ள மக்களுங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, விவசாயத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன ஒரு மிக முக்கியமான ஒரு ஏரி வந்து வீரநாராயண ஏரி. இது ராஜராஜ சோழனோட தாத்தா முப்பாட்டனார் பராந்தக சோழனால் வடிவமைக்கப்பட்டது. அப்போ எந்த ஒரு சயின்டிஃபிக் இதுவும் இல்லாத போது இப்படி ஒரு நிலப்பரப்பு இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல மேடை எடுத்தால் இந்த இடம் தண்ணி தேங்கும், இந்த தண்ணியை தேங்கினா இவ்வளோ மக்களுக்கு வந்து இது பயன்படும் அப்படிங்கிறத வந்து ஒரு அனுபவபூர்வமாக அவங்க வந்து முயற்சி பண்ணி கட்டப்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த சைடு உள்ள அத்தனை மக்களுக்கும் உதவுகிற, விவசாய நிலத்துக்கு உதவுற, நிலத்தடி நீரை அதிகப்படுத்துகிற, மேம்படுத்துகிற சுத்தமான ஒரு தண்ணி வந்து இந்த வீரநாராயண ஏரியாவில் இங்கே உள்ள மக்களுக்கு கிடைக்கிது. அதோட பசுமையை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ மிகப்பெரிய பசுமை வந்து அந்த வீரநாராயண ஏரியாவில் கிடைக்கிறது தான் இந்த மக்களுக்கு. ஊரும் செழிப்பாகவும் இருக்குது. இங்கே உள்ள மக்கள் வந்து நல்ல தண்ணிகள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எல்லாருக்கும் சென்னைக்கும் இங்கேருந்து தான் தண்ணி போகுது. இந்த வீரநாராயண ஏரியிலேருந்து தான் சென்னை மக்களுக்கும் குடிநீர் ஆதாரம் இப்போ ஜெயலலிதா அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கு.